கோரிப்பாளையத்துல ஒரு பட்டிமன்றம். மக்கள் மணங்க வந்த கவிஞர், திரை இசை கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமா கண்ணதாசனா. அந்த மார்க்கெட் ஒண்ணு இருக்கு. அந்த மார்க்கெட் பேர் என்ன? ஜம்ரோபுரம் மார்க்கெட். இரவுல வந்து அங்க சும்மாதான் இருக்கு, அதனால அங்க பட்டிமன்றம் போட்டிருக்காங்க. டாக்டர் சேதுராமன் அவர்களை தலைமை அங்க கூப்பிடுறாங்க. அவர் தலைமை தாங்கிட்டு சொல்றாரு, 5 நிமிஷம் தான் உட்காந்துருப்பேன், பட்டிமன்றம்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்லை, அதனால பொன்னாடெல்லாம் போட்டு நான் கிளம்புறேன்ட்டு உட்கார்ந்தாரு. 3.5 மணி நேரம் எந்திரிச்சு போலங்க. 3.5 மணி நேரம் எந்திரிச்சு போறேன். நானா இந்த நடுவர் என் கூட பட்டிமன்றத்தில் யார் பேசுறான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா டீம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. முடிஞ்ச உடனே என்னைய நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு வாங்க அப்படின்னாரு. எங்க மீனாட்சி கிருஷ்ணன். எனக்கு அன்னைக்கு பூரா தூக்கம் இல்லை. ஏன்னா காவல்துறையில யாராவது நம்மளை கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தடவை நான் யூசிஎஸ் ஸ்கூல்ல பஸ்ல இறங்கி பஸ் ஸ்டாண்ட் போறதுக்குள்ள இறங்கி ஒடியாடுறதுக்காக இறங்கிட்டேன். சர்ச்சுக்கிட்ட ஒரு இன்ஸ்பெக்டர் இப்படி வாங்கினாரு. அப்படியே எனக்கு உயிர் போயிடுச்சு. என்ன தப்பு பண்ணோம் இல்லையா, 3 வயசு 3ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ ஒரு பிள்ளையை கிள்ளி வச்சோமா, அது தெரிஞ்சு போச்சோ அப்படின்லாம் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கிட்ட வந்து ரோட்ல ஏறி போங்கன்னாரு. இது முதல்ல சொல்ல வேண்டியதானே. நான் இந்த 10 அடி நடக்கிறதுக்குள்ள எல்லா தப்பையும் யோசிச்சு பார்த்தேன் வாழ்க்கையில. அது மாதிரி இவர் கூப்பிட்ட உடனே என்னமோ யோதுன்னு மறுநாள் காலையில வந்தேன். அப்பதான் பாண்டியராஜனை பாக்குறேன். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, தெற்கு பகுதியில பொதுமக்களுக்காக, பணக்காரர்களுக்கெல்லாம் எல்லா கிளப்பும் இருக்கு, ஹியூமன் கிளப்லாம் வச்சிருக்காங்க. தெற்கு பகுதியில இல்ல. நம்ம ஒண்ணு தொடங்குவோம், நகைச்சுவை பண்றத. நான் இடம் தர்றேன், நான் வர்றவங்களுக்கு டீ தர்றேன், நீங்க நடத்துறீங்களான்னு கேட்டார். நான் யோசிச்சு பாருங்க. அப்ப மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் கிடையாது, அது ஒரு குப்பமேடு, கார்பரேஷன் குப்பமேடு நினைக்கிறேன். ஆமா, இவங்களும் குப்பமேடு அந்த பக்கம். நான் எங்க அக்கா வீட்டுக்கு மேலூருக்கு போறதா இருந்தா 75 நம்பர் பஸ்ல ஏறி போகணும். அது இங்கனக்குள்ள நிக்கும். மீனாட்சி மிஷி நிக்காது அப்படி சொல்லிட்டு பஸ் ஏற்றுவாங்க. அதுல எப்படியா கெஞ்சி இறங்கிடுவோம். நான் சோழவந்தான்ல இருந்து பெரியார்ல இருந்து இங்க வந்து இங்க இறங்கி மாத கூட்டம், வென்யூ, டேட், டைம், நல்ல தமிழ் கேட்டுக்குங்க, இடம், நேரம், அதே போல தேதி, இது 3 மாறாது. இன்னைக்கு வரைக்கும் 35 வருஷமா முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 11, இடம் மீனாட்சி மிஷன். இந்த அரங்கம் இல்ல, இந்த பக்கத்துல ஒரு சின்ன ரூம் இருந்தது, அதுலதான். இத 2000 திறக்கிறப்ப அப்ப நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவராக இருந்த மணியத்தேதி சொக்கலிங்க அவர்கள் அவரை வச்சு திறக்க வச்சாருங்க. கட்டடம் கட்டினது சேதுராமன், ஆனா திறந்தது நம்ம நகைச்சுவை மன்ற தலைவராக இருந்த அப்ப மணியத்தேதி சொக்கலிங்கம். அப்புறம் அந்த அப்ப இருந்து இது நடக்க ஆரம்பிச்சது. 25 வருஷமா இந்த இடத்துலயும் 10 வருஷமா அங்கேயும் இந்த அருமையான நகைச்சுவை மன்றத்தை இவ்வளவு தூரம் நடத்துவதற்கு அவர் என்னையை நம்பி கொடுத்தார். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கள் சொன்ன. நான் இப்ப ஏதாவது உலகத்திலே புரியாத மொழியிலேயே பேசிட்டு எதுராய். என் பேர் என்ன, வேற யாரும் இல்ல. ஒரு செயலை, அதாவது இதனை, இந்த செயலை இதனால், இந்த கருவி கொண்டு இவன் முடிக்கும், இத்தனை பேர்ல இவனால் செய்ய முடியும் நினைச்சு நம்பி அதனை, அந்த செயலை அவன்கள் விட்டுட்டு விளைவிக்கணும். அதான் முக்கியம். நொய்ங்கப்படாது. என்ன இந்த மாசம் ஹியூமன் கிளப் நடத்தலையாம்ல, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வரைக்கும் அந்த மனிதர் என்கிட்ட கேட்டது இல்லைங்க. அதான் மக்கள் மருத்துவர் டாக்டர் சேதுராமன். அவர் எனக்கு ஒரு நல்ல தளபதியை கொடுத்தார். அவர்தான் நம்ம பாண்டியராஜன் அவர்கள். அவர் சொன்னார்ல, ஏன் நாங்க எங்க புரவலர்கள் எல்லாம் நாங்க இவ்வளவு பாராட்டு சொல்றோம் தெரியுமா? நானும் அவரும் இந்த ஆண்டு விழா நடத்துறதுக்கு ஒரு 100 ரூபாய்க்காக போய் உட்கார்ந்து பாருங்க, யாரு கடையிலையாவது. ஒருத்தர்ல எங்களை
மத்தியானம் வரைக்கும் உட்கார வச்சுட்டாரு நினைக்கிறேன். ஆனா நல்ல மனுஷங்க, காபி தண்ணி எதுவும் கொடுக்கல. அப்படியா இருந்தா போயிருக்கோமே நாங்க. முதல்ல யோசிச்சு பாருங்க. இருங்க வந்துடுறேன் போயிடாங்க, இருங்க வந்துடுறேன். என்ன மனுஷன் பாத்ரூம் கூட போக உட்காந்துருப்போம். அப்புறம் நானும் அவர்களும் முடிவு பண்ணோம், இனிமே என்ன ஆனாலும் நம்மளை கூப்பிட்டு தராத ஆட்கள்கிட்ட போகக்கூடாது.